இந்த ஜீவாதா தலைவர் அந்த அமைப்புக்கு. ஏன்பா ஏற்கனவே உனக்கு வந்து TRIன்னு ஒரு ஆபீஸ் இருக்கு, நாயக்கு சிஸ்டத்துலயும் இருக்கிற, திருப்பி எதுக்கு இன்னொரு அமைப்பு? சட்டப்பூர்வமா ஸ்ட்ராங்கா ஒண்ணு வேணும். யாருக்கு? அவங்கள நீங்க போய் கேளுங்க. இப்ப இந்த 4 மாசத்துல அந்த அமைப்போட லெட்டர் பேடை பாத்தீங்கன்னா, மந்த்ரா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கோ மந்த்ரா மேல வழக்குகள் பதிவு பண்றதுக்கோ அதுக்கு தான் அந்த லெட்டர் பேட்லாம் யூஸ் ஆயிருக்கே கண்டி, ஏதோ ஒரு திருநங்கைக்கு ஒரு வேலைக்கு இந்த இடத்துல வேலைக்கு இப்போ இந்த ஆபீஸோட லெட்டர் பேட்ல நாங்க எழுதி தர எடுத்துன்னு போய் கொடு உனக்கு அப்பாயின்மெண்ட் தருவாங்கலாம் கிடையாது. தேசிய திருநங்கை கூட்டமைப்பு இருக்கக்கூடாது. அது எப்படி மேம் நீங்க ஒரு தனி நபரால அந்த ஒரு கூட்டமைப்பை முடக்க முடியுமா? இவங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வக்கீல் பீஸ் இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. இவங்க இங்க இந்த லெவல்ல வந்து இப்போ என்ன ஆஃப் பண்றாங்க. நான் கொடுப்பேன் எவ்வளோ உன்னால முடியுமா, சரியில்ல அப்படிதான் கொடு. நீ போய் ஒரு மீடியாவை கதவை தட்டி ஒரு மீடியாலயா போய் உட்காந்து பேசினா மீடியா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறமான்னு கேட்டாரு அந்த இன்பா அவங்க. அதே வார்த்தை நான் இப்போ உன்ன கேட்கிறேன், இப்போ நீ வந்து உட்காந்துருக்கிய மீடியால, இப்போ அந்த மீடியா உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறமா? இனி நம்மளுக்கு இந்த கும்பலோட சவகாசம் வேண்டாம், நம்ம வேலைக்கு வெளியே வரணும். வெளியே வந்ததுக்கு தான் இந்த நிலையில வந்து இங்க உட்காந்துருக்கேன். இந்த ஜீவா நாயக்கு ஒரு சைடு அமைப்புக்காக, இன்னொரு சைடு ஜமாத்துக்காக. சரி, இது ரெண்டுமே ஓகே. அமைப்பை வச்சு ஒரு பக்கம், ஜமாத்தை வச்சு ஒரு பக்கம், சேர்த்து சேர்ந்து தான் இருக்கு. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் விட்டு இப்ப மூணாவதா தேசிய திருநங்கை கூட்டமைப்பு சங்கம். இது ஆல்ரெடி இருக்கிற சங்கம் தானே? ஜஸ்ட் 4 months. இப்ப என்னோட பிரச்சனைக்கு அப்புறம் ஓபன் பண்ணது. எதற்காகனா நான் கேட்டேன். என்ன கேட்டேன்? ஆதியில வந்து நீங்க என்னோட சேனல்ஸ்ல பார்த்துருக்கலாம். இந்த 21 திருநங்கைகளும் கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்டீங்களா, இல்ல திருநங்கைகள் யாருன்னா உங்களை தேர்ந்தெடுத்தாங்களா, நீங்க எப்படி நாயக்கா அன்னைக்கு இந்த கேள்விகளை நான் அப்ப கேட்டேன். அதற்காக ஓபன் பண்ணது அந்த தேசிய திருநங்கை கூட்டமைப்பு சங்கம். அதுல பாத்தீங்கன்னா பயன்படுத்தி இந்த சங்கம் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். அப்ப அதுக்கு இந்த 21 நாயக்கங்களும் அதுல பொருளாளர், செயலாளர், தலைவர், போர்டு நம்பர்னு போட்டாங்க. ஒருத்தருக்கு யார் யாருக்கு என்னென்ன திறமைகள் இருக்கோ அதுக்கு போட்டு வச்சிட்டாங்க இந்த 21 பேரையுமே. அந்த 21 பேர்ல இந்த ஜீவாதா தலைவர் அந்த அமைப்புக்கு. ஏன்பா ஏற்கனவே உனக்கு வந்து TRIன்னு ஒரு ஆபீஸ் இருக்கு, நாயக்கு சிஸ்டத்துலயும் இருக்கிற, திருப்பி எதுக்கு இன்னொரு அமைப்பு? சட்டப்பூர்வமா ஸ்ட்ராங்கா ஒண்ணு வேணும். யாருக்கு? அவங்கள நீங்க போய் கேளுங்க. இப்ப கேட்டீங்க இல்லையா, இவ்வளவு நாள் கேள்வி கேட்டேன். அப்ப வந்து இந்த 21 பேர் பண்ணக்கூடிய அநியாயத்தை தப்பிக்கிறதுக்காக இவங்க போய் அதுக்குள்ள பூந்துட்டாங்க. இவங்களை தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இப்படி ஒரு அமைப்பு வச்சு கவர்மெண்ட்ல அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டாங்களே கண்டி. அந்த அமைப்பு மூலியமாவும் திருநங்கை மக்களுக்கு எதுவுமே நடக்க போறது இல்லை. இப்ப இந்த 4 மாசத்துல அந்த அமைப்போட லெட்டர் பேடை பாத்தீங்கன்னா, மந்த்ரா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கோ மந்த்ரா மேல வழக்குகள் பதிவு பண்றதுக்கோ அதுக்கு தான் அந்த லெட்டர் பேட்லாம் யூஸ் ஆயிருக்கே கண்டி, ஏதோ ஒரு திருநங்கைக்கு ஒரு வேலைக்கு இந்த இடத்துல வேலைக்கு இப்போ இந்த ஆபீஸோட லெட்டர் பேட்ல நாங்க எழுதி தர எடுத்துன்னு போய் கொடு உனக்கு அப்பாயின்மெண்ட் தருவாங்கலாம் கிடையாது. ஜஸ்ட் 4 மாசம் தானே. இது ஒரு விஷயம். அப்போ தேசிய நீ வந்து TRIன்ற ஆபீஸ்ல வந்து சிலது நல்லதுகள்லாம் திருநங்கைகளுக்கு செய்யறேன்னும் போது அந்த அமைப்பு எதுக்கு நீ செய்யணும்னு நினைக்கிது? உன்னோட ஆபீஸ்லயே செய்யலாமே, உன்னோட இதுலயே எல்லாமே பண்ணலாமே. அதை விட்டுட்டு புதுசா ஒண்ணுனாக்கா அப்ப இந்த கொள்ளாடிக்கிற கூட்டங்கள் எல்லாம் காப்பாத்துறதுக்காக அந்த அமைப்பு. சரிங்களா? அதை தான் இப்ப நான் என்ன பண்றேன், சட்ட ரீதியா அந்த அமைப்பை நான் முடக்கிறேன். தேசிய திருநங்கை கூட்டமைப்பு இருக்கக்கூடாது. அது எப்படி மேம் நீங்க ஒரு தனி நபரால அந்த ஒரு கூட்டமைப்பை முடக்க முடியுமா? தனி நபரால அதாவது சட்டத்துல போன நிறைய வழிகள் இருக்குமா. அந்த அமைப்பு வந்து காலங்காலமா ஒரு 10 வருஷம் 20 வருஷமா இருந்திருக்கு. அந்த அமைப்பு மூலியமா சில திருநங்கைகள்லாம் நல்லது பயனடைஞ்சிருக்காங்க, சில திருநங்கைகள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு.
அந்த அமைப்பு மூலியமா நிறைய பேர் லைஃப் வந்து மாறி இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு கௌரவமா வாழ்றாங்க, உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த அமைப்பு தான், இந்த அமைப்பு தான், இந்த அமைப்பு தான்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? நீங்க ஊரை ஏமாத்தி கொள்ளையடிச்சு இந்த அமைப்பின் பேரை சொல்லி தப்பிக்கிறதுக்கு அந்த அமைப்பை வந்து நம்ம எது ஒன்னாலுமே பண்ணலாம். புரிஞ்சுச்சிங்களா? முடக்கும் முயற்சிகள்ல ஈடுபட தொடங்கி முடக்க முயற்சி நான் இப்போதைக்கு முடக்கம் நான் இது பண்ணல. அதாவது இந்த அமைப்போட கேள்விகள்ல இப்ப நான் எடுக்கிறேன் சட்ட ரீதியா. புரியுதுங்களா? சட்ட ரீதியா நான் எடுக்கணும். ஏன்னாக்கா மந்த்ரா மேல நீ லீகலா போய் நிறைய விஷயங்கள் நீ பண்றேன்றீங்கல்ல, என்ன உங்களை கேள்வி கேட்க கூடாதுன்னு நீங்க போய் பண்றீங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டா சில வழக்குகள்லாம் போட்டா இவ பயந்துடுவா, கோர்ட்டு கேஸுன்னு அலையணுமே அப்படி இப்படின்னு இவ பயந்து அடங்கிடுவான்னு நீங்க பண்றீங்க. நான் அப்படிலாம் நான் சொல்லல. எதெல்லாம் வச்சு நீங்க பண்றீங்களோ அதெல்லாம் அதே கோர்ட்ல நானும் வைக்கிறேன். கோர்ட்டு தீர்ப்பு சொல்லட்டும், இது இருக்கலாமா வேண்டாமா. மீண்டும் ஒரு போராட்டத்துக்கு ரெடி ஆயிட்டீங்க? போராட்டம்னு இல்லம்மா, அதாவது இதுக்கும் அவங்கதான் எனக்கு வழி கொடுத்துருக்காங்க. அதாவது பாருங்க, எனக்கு வந்து மக்கள் சப்போர்ட்டோ திருநங்கைகளோட மறைமுகமான சப்போர்ட்டோ போதும். இதுவே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? அது போதும். அதாவது திருநங்கைகளோட வந்து ஒரு ஃபைட்ல போச்சு, அதில் வந்து நான் ஜெயிச்சு வந்தேன். அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம வந்து இவ்வளோலாம் பண்ணிட்டோம், அது எல்லாமே அவளுக்கு அவள் கையில் இருக்குது, நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு விலக்கிட்டாங்க. அதை நம்ம ஜெயிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மீடியா மூலிமா இவங்களோட அநியாயங்கள் அக்குறும்புகள் எல்லாம் வந்து நான் வெளியே கொண்டு வந்தேன். பொதுமக்களுக்கோ கவர்மெண்ட்டுக்கோ நம்ம திருநங்கைகளே நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க முகத்திரைகளை நான் மீடியா மூலியமா கொண்டு வந்தேன். அதுலயும் அவங்க வந்தாங்க ஃபைட் பண்றதுக்கு. மீடியாலேயே நான் ஆஃப் பண்ணோம், நான் எந்த சேனல்ல போய் பேசுறேனோ அந்த சேனல்லே போய் மிரட்டுறது, அந்த சேனல்ல போயிட்டு இனிமேல் வந்து என்னை பேட்டி எடுக்கக்கூடாது, அதை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டுறது. ஒரு அட்வொகேட் நைட்னு வந்து ஒரு சில சேனலுக்கு ஒரு சில பசங்களை வச்சு ஃபோன் மூலியமா இது போல நிறையலாம் சேட்டைகள் பண்ணாங்க. ஆனா ஒரு சில நல்ல மீடியாக்கள்லாம் வந்துட்டு அதையும் துணிஞ்சு சில விஷயங்கள்லாம் எடுத்து பொதுமக்களுக்கு திருநங்கை கம்யூனிட்டிக்குள்ள என்ன நடக்குதுன்றத, அதுவும் பர்டிகுலரா சென்னையில என்ன நடக்குதுன்றத வெளியே கொண்டு வந்து போட்டு காமிச்சாங்க. அப்ப இதுலயும் அவங்க வந்து தோல்வியை வந்து சந்திச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், சரி நம்ம படபலத்தை மொத்தமா காட்டுவோம் அப்படின்னு சொல்லி எங்கெங்கயோ இருக்கிறவங்களெல்லாம் வர வச்சு ஒரு சத்திரம் எடுத்து ரூம் போட்டு நைட்டெல்லாம் தங்க வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்து காலையில எல்லாருமே வந்து கமிஷன் ஆஃபீஸாண்ட நின்னாங்க. ஒரு பெரிய படபலத்தை அங்கேயும் அவங்களால எதுவுமே ஜெயிச்சதா கிடையாது. அப்ப இதுலயும் தோல்வி அடைஞ்சிட்டோம். இதுக்கு அடுத்த கட்டம் எங்க போறது, என்ன பண்றது? அப்போ இதுக்கப்புறம் நம்ம கோர்ட்ல போயிட்டு வழக்குன்னு ஒண்ணு போடுவோம். அந்த வழக்கு மூலியமா போட்டாக்கா கோர்ட்டு கேஸ்ன்னு இப்படி அலைய விடுவோம். இப்ப அந்த ஸ்டெப்புக்கு வந்திருக்காங்க. புரியுதுங்களா? சோ இதுதான் எது வந்தாலும் பரவாயில்லம்மா. இதுக்கப்புறம் 45 வயசுக்கு அப்புறம் நான் போயிட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லை, ஒரு 2 புள்ளைய பெற்ற போறது இல்லை, என்னம்மா எதுவுமே எனக்கு நடக்க போறது இல்லை. ஐயோ நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா அந்த பொண்ணுக்கு எதினா இந்த 2 பிள்ளைங்க எதினான்னு நான் உட்காந்து யோசிக்க போறது இல்லை. எது நடந்தாலும் எனக்கு மட்டுமே தனிப்பட்ட நபர்னா, நான் ஒரு தனி நபர். நல்லது நடந்தாலும் அந்த சந்தோஷத்தை நானே விழுந்து சிரிச்சுக்கலாம், கெட்டது நடந்தாலும் நானே விழுந்து அழுதுட்டு கண்ணத்தை வச்சுட்டு ஏஞ்சி போயிடலாம். அவ்வளவுதான். நீங்க எது ஒன்னாலும் பண்ணுங்க, என்னால எவ்வளவு தாங்க முடியுமோ நான் தாங்குவேன். அதுக்கு மேல கடவுள் இருக்காரு. என்னை ஆதரிக்கக்கூடிய, என் பேச்சில் இருக்கிற உண்மைகளை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நீங்க என்னென்ன கோலங்கள் காட்டுறீங்களோ இதுலயே நீங்க கூட பார்த்துக்கோங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய கைகள், சில அமௌண்ட்டுகள்லாம் சுருட்டப்பட்டவர்கள், கோடியா சேர்க்கப்பட்டவர்கள். இவங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வக்கீல் பீஸ் இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. இவங்க இங்க இந்த லெவல்ல வந்து இப்ப என்ன ஆஃப் பண்றாங்க. நான் கொடுப்பேன், எவ்வளவு உன்னால முடியுமா, சரி இல்ல அப்படிதான் கொடு வராங்க. நீ எந்த லெவலையும் எனக்குன்னு ஒரு அரசாங்கத்துல ஒரு கவர்மெண்ட் வக்கீல் கிடைக்க மாட்டாருமா பேசுறதுக்கு. இல்ல எவ்வளோ வக்கீலுங்க வந்து பீஸே இல்லாம சில நல்ல உள்ளங்கள் வந்து ஒரு நல்ல விஷயங்களுக்காக முன் வராங்க. அந்த மாதிரி ஒரு அட்வொகேட் வரமாட்டார். அப்படியே யாருமே வரலன்னா கூட ஏன் வழக்க நானே வாதாடுவேன். சட்டத்துல அப்படியும் ஒரு இடம் இருக்குதான் நான் கேள்விப்பட்டேமா. நம்ம வழக்க நம்மளோட நியாயங்களை நம்மளே சொல்லலாம், பண்ணுவேன். நான் வந்து இதை வந்து நீ எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனாலும் அதை நெஞ்சு நிமித்தி தைரியமா பேஸ் பண்றதுக்கு கடவுள் எனக்கு சக்தி கொடுத்துருக்காரு. நான் கண்டிப்பா இதை வந்து பேஸ் பண்ணுவேன். என்னோட
கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதுல இருந்து நான் பின்வாங்கவே மாட்டேன். எங்க திருநங்கை மக்களுக்கு சென்னையில ஒரு பெரிய விடுதலையை நான் ஏற்படுத்தி கொடுத்து தான் நான் இதுல இருந்து ரிலீஃப் ஆவேனே கண்டி அந்த விடுதலை கிடைக்கிற வரைக்கும் நான் போராடிக்கிட்டே தான் இருப்பேன். இன்னைக்கு அந்த எங்க அத்தான் இன்பா அத்தான் கூட ஒரு மீடியால உட்காந்து பேசுறாரு பார்த்தேன். சரிங்களா, அந்த அத்தான் என்ன சொல்றாரு, என்ன மந்த்ரா நான் பைத்தக்காரி இதெல்லாம் சொன்னேன்னு தெரியும், இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு, எல்லாமே பேசினாரு. அதுக்கப்புறம் அவரே ஒரு வார்த்தை அவங்களே இன்பா அவங்களே எங்க அத்தான் அவங்களே சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, மீடியால உட்காந்துட்டா மீடியா தீர்வு கொடுத்துறாது, மீடியா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாது. நீ போய் ஒரு மீடியாவை கதவை தட்டி தட்டி ஒரு மீடியாலையா போய் உட்காந்து பேசினா மீடியா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறமான்னு கேட்டாரு அந்த இன்பா அவங்க. அதே வார்த்தை நான் இப்ப உன்ன கேட்கிறேன், இப்ப நீ உட்காந்துருக்கிய மீடியால, இப்ப அந்த மீடியா உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறமா? அப்ப நீ என்ன நோக்கத்துக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கிற? இன்னைக்கு இங்க உட்காந்து ஒரு மீடியால உட்காந்து 3 பேருமே லூசர் விட்டுங்கன்னு அப்படி போட்டு 100 சவரமா 100 சவரம் இருக்க மாட்டேன் மேல. இல்ல கம்மி தான், நான் மிச்சம்லாம் வீட்டுல இதெல்லாம் பேசுறீங்களே ஒரு மீடியால. அன்னைக்கு ஏப்ரல் மாசம் எங்க போயிருந்தீங்க? அன்னைக்கு பேச வேண்டியதானே, என்ன கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு ஒரு மீடியால பேசினுக்கிறீங்களே. அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணிருந்தீங்க? அன்னைக்கெல்லாம் ராவாஸ்ட்டு பார்த்துருப்பாங்க இந்த இன்பா அத்தான்லாம் புரியுதுங்களா? இன்னும் அந்த உறவு முறை அப்படியே தொடருதுங்களா? அத்தான்றீங்களே. அதாவது உறவு முறை தொடருது அப்படின்றதுலாம் கிடையாதுமா. அதாவது நம்ம லைஃப்ல இந்த இந்த வயசுல நம்ம ஒரு அனுபவத்தை கத்துட்டு இருப்போம். ஒரு வலி வேதனைகள் ஒரு வயசுல இருக்கும், ஒவ்வொரு சந்தோஷமான நிகழ்ச்சிகளுமே இருக்கும். அப்போ எனக்கு அந்த வயசுல இப்படி ஒரு நபரோட நான் இருந்தேன் அப்படின்றது மறைஞ்சிடுங்களா? சாகர வரைக்குமே ஞாபகங்கள் இருந்துன்னு இருக்கும் இல்லையா? அதுதான். அது போல எனக்கு சொல்றதுக்கு இதெல்லாம் அசிங்கமா தான் இருக்கு. இருந்தாலும் நான் சொல்றேன், எனக்கு அது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைம்மா. ஏப்ரல் மாசத்தோட என் அசிங்க அவமானம் எல்லாம் மூட்டை கடித்து பரண்டு மேல போட்டேன். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னோட லைஃப்ல அந்த பருவத்துல எனக்கு முதல் காதல் எங்க அத்தா நீட்டும்ப ஆர்வம் தான். அப்படி இருக்கும்போது அதை எப்படி மறக்க முடியும்? அந்த சம்பவங்களை மறக்க முடியாது இல்லையா? ஸோ அதுதான். அதனால திரும்பவும் எங்களுக்கு அந்த உறவு அதெல்லாம் கிடையாது. இனிமேல் நினைச்சாலும் அதெல்லாம் நடக்காது. தூக்குமாயின்னு தொங்கிடுவேன் கண்டி அப்பாப்பா, அதெல்லாம் இருக்காது. ஸோ இது நான் சொல்ல வரேன், 21 நாயக்குங்க இருக்காங்க மூத்தவங்க. அவங்க வயசுல மந்த்ரா மாதிரி எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க, எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே கடந்து தான் வந்திருப்பாங்க. புரியுதுங்களா? அதே போல இந்த இன்பா போல கல்நாயக்கங்களை எத்தனையோ பேர் படிச்சிருக்காங்க, நல்ல வெளிநாடெல்லாம் போயிருப்பாங்க, படிச்சிருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அப்போ 21 42 பேர். இந்த 42 பேர் நினைச்சிருந்தா இந்த கதையை ஏப்ரல் மாசமே ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். இவ்வளோ பெருசா வெடிக்கிறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு வச்சு என்ன பேச போற, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, ஏன் நைட்டு குரூப்ல நீ இந்த வார்த்தையை விட்ட, எதுக்காக பேசுன்னு கூப்பிட்டால் முடிஞ்சிட்டு இருக்கோம். ஏன் நீங்க அதை செய்யல? அப்படி நீங்க என்ன பண்ணீங்க? உங்களோட பலத்தை தான் என்கிட்ட காமிச்சிங்க. என்ன நீ டேய்னு கேட்டல, அதுக்கு பதில் இப்ப நான் உனக்கு கொடுக்குறேன் பாருன்னு சொல்லி உன்னோட திருநங்கைகளோட பலத்தையும் உன்னோட பணம் பவரையும் உன்னோட ரவுடி சேதியும் தான் அந்த ஆலந்தூர் S1 ஸ்டேஷன்ல நீங்க காமிச்சிங்க. அப்ப நீ இதெல்லாம் நீ பண்ணும்போது அப்ப நான் என்ன பண்ணணும்? உங்ககிட்ட அடி உத வாங்கின்னு ஓடி போற மூலையில ஒளிஞ்சு இருக்கணுமா? இல்ல நீங்க பண்ண அசிங்கத்தை பார்த்துட்டு நான் தூக்கமாயின்னு தொங்கி இருக்கணுமா? சொல்லுங்க. இது ரெண்டுமே நான் பண்ண முடியாது. ஏன்னா நான் சென்னையிலேயே இருக்கிறேன். நான் ஏன் பண்ணணும்? சரி பார்க்கலாம். அப்படி பார்க்கலான்ற தைரியத்தை கூட அவங்க கூட இருக்கிறவங்கள தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களே தான். அதாவது அங்க S1 ஸ்டேஷன்ல என்ன நடக்குதோ அதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்க எனக்கு என்ன ஆகுது, என்னடா நடக்குதுச்சு, இங்க என்ன போயிட்டு இருக்கு, இதைதான் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க என்ன கோர்ட்ல இருந்து அது இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு மனசு ரொம்ப வெறுத்துருச்சு. சரி, இந்த மாதிரி மக்கள் கூடயா நம்ம இவ்வளவு காலம் இருந்தோம், இவங்க கூடயா நம்ம எல்லாம் பழகணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு மனசு ரொம்ப யோசிக்க வச்சுது. சரி, இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம இவங்களை விட்டு முதல்ல விலகணும். இனி நம்மளுக்கு இந்த கும்பலோட சவகாசம் வேண்டாம், நம்ம விலகி வெளியே வரணும். வெளியே வந்ததுக்கு தான் இந்த நிலையில இங்க உட்கார்ந்திருக்க. அவ்வளவுதான் இந்த 21 பேரும் பண்ணது. ஒரு பெரிய ஒரு நோக்கத்தை கையில ஏந்தி போராடிட்டு இருக்கீங்க. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மேம். நன்றி. நன்றி.